ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் மசாலா அரைக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டுருங்க. அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இன்னுமே குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அப்புறம் மசாலாவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து காரத்தூள் போட்டிருக்கேன், கார மிளகாத்தூள். இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கடைசியில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு குழம்பு தாளிக்க ரெடி பண்ணிடலாம். அது ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் கல்யாணம், அப்புறம் இந்த ஹோட்டல்லலாம் பார்த்தா சாம்பாருக்கு அப்புறம் இந்த வத்த குழம்பு தான் இருக்கும். நம்ம இதை செஞ்சு வச்சுருந்தா அடுத்த நாள் ஒரு 3 நாள் கூட நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம்லாம் தாளித்த பிறகு ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் நான் அதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்குங்க. அப்புறம் தேவைக்கேற்ற புளி தண்ணி ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சார அளவுக்கு வேகட்டும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. கல்யாணம் வீட்டு டேஸ்ட்லேயே இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால கெட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. சூப்பராக இருக்குங்க இந்த வத்த குழம்பு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து ஓரங்கள்லாம் நல்ல ஏடு பிரிஞ்சு குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு. அப்புறம் ஒரு கடாய் வச்சு சுண்டக்காய் வத்தல் இருக்கு இல்லையா, அதானுக்கு நான் போட போகிறேன். சுண்டக்காய் வத்தலை நல்லா எண்ணெயில் சூப்பராக வறுத்து குழம்ப ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் இதை வத்தலை போட்டுருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. பாய்.